guys, welcome to Pikachu Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு நான் காலையில் 10 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ மத்தியானம் எடுத்தாலும் நமக்கு ஆக்சுவலி டைம் இருக்காதுல்ல. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் வச்சுருக்கேன். ஆனால் த மிட் நைட் ட்ரிப், நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் மிட் நைட் ட்ரிப் தான் பேச. இதில் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் இருக்காங்க. 2 பையனுங்க 2 பொண்ணுங்க. அருண், கவின் அவங்க 2 பேர் பையங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீரா, நீலா அவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப். இப்போ ஸ்கூல் முடிஞ்சு இப்போ சாட்டர்டே லீவ் விட்றாங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப்னால் ஒரு ஹாலிடே ட்ரிப், ஒரு குவார்டர்லி லீவ் ட்ரிப்பாக, ஒரு எக்ஸாம் லீவ் ட்ரிப்பாக வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் போகிறாங்க லீவில். ஸோ அவங்க போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே ட்ரிப் போகிறாங்கன்னா ஒரு ஸ்மால் ஒரு குட்டி வில்லேஜில் தான் அவங்க போகிறாங்க. ஒரு ஹில் மலை உச்சியில் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் ஹில் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இங்கே ட்ரிப் போயிருக்காங்க. அவங்க ஒரு பழைய ஒரு கேபின் புக் பண்ணியிருக்காங்க. கேபின்னா அந்த ஒரு கேபின்னா ஒரு உட்டு மரம் ஹவுஸ் மாதிரி. இப்போ நம்ம தங்கறதுக்கு இடம் வேணும். அது ஒரு குட்டி வீடாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம தங்கலாம். அதுதான் ஒரு 2 பேர் கேபின் வாடகை. பார்க்கும்போது யாருமே அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கதையை நான் படிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணுறா, கவின் போகும்போது ஃப்ளாஷ் லைட் எடுத்து அவன் அடிக்கிறான். யார் வெளில அப்படின்னு ஃப்ளாஷ் லைட் எடுத்து பார்க்குறான். அங்கே அந்த யாருமே இல்லை. ஆனால் அந்த ஃபாரஸ்ட் அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அவன் என்ன பண்ண, கவின் டைம் வரும்போது அவன் டார்ச் லைட் ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு வரான். அங்கே யாருமே இல்லை. ஃபாரஸ்ட் அதாவது காடு சைலண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ காடு சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க 4 பேருமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சான். ஓகேவா? சரி ஓகே. உடனே சடன்லி பார்த்திங்கன்னா மீரா இருக்கால, நான் சொன்னல 4 பேர் இருக்காங்க. அருண், கவின், மீரா, நீலா. அதில் மீரா நோட்டீஸ் பண்ணான். என்னென்னா அந்த மடியான அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ், அது கால்தனம், ஒருத்தவங்க வர கால்தனம் அது பார்க்குறா. அந்த கால்தனம் பார்த்திங்கன்னா அது கேபின்குள்ளே போகிற மாதிரி அந்த கால்தனம் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் அது கேபின் பக்கமாக போகல. ஆனால் அது கேபின்குள்ளே வந்திருக்கு. எப்படின்னா அது கேபின் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் தூரம் அந்த கேபின் வர மாதிரி இல்லை. ஆனால் அது கேபின்குள்ளே வந்திருக்கு. நோட்டீஸ் பண்ணுறாங்க மீரா அப்படி நோட்டீஸ் பண்ணக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் அவங்க அப்புறம் அவங்க அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மீரா சொல்கிறாள், இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் பார்த்தேன்னொடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. என்னன்னா 4 பேர், ஓகேவா, 4 பேர் தனியான ஒரு காட்டில் இருக்காங்க, எப்படி இருக்கும். ஸோ அவங்க 4 பேர் பார்த்திங்கன்னா பயந்துட்டாங்க. அதில் நீலா இருக்காள். அவள் பார்த்திங்கன்னா பழைய ஃபோட்டோ பார்க்குறான். அந்த பழைய ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? அது பழைய ஃபோட்டோ 4 பேர் இருக்காங்க. ஹேங்கிங் ஆன் த வால். அது அந்த வாலில் இதாக இருக்குது. அது 4 பேர் இதில் ஒரு சிரிச்சு முகமாக 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்கும்போது அப்படி நின்றுட்டுருக்காங்க. அது அதே அந்த கேபின் இருக்குல்ல, அந்த கேபின் வீட்டில் அந்த ஃபோட்டோவில் அப்படி நின்றுட்டுருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. அது ஆக்சுவலி பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த 4 பேர் அதே மாதிரி இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ பாருங்கள், 4 பேர் இருக்கான்னு சொன்னல, இவங்க 4 பேர் இருக்காங்க. அந்த ஃபோட்டோ மூஞ்சி மாதிரியே இருக்குது. அவங்க மூஞ்சி மாதிரியே இருக்குது. இதை பார்த்துட்டு நீலா செத்துட்டா அவ. அப்புறம் அந்த ஃபோட்டோவில் வேர்டு இருக்குது. ஒரு வேர்டு என்னென்னா மிஸ்ஸிங் சின்ஸ் 1987. அது அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா
வேர்ட் கோட் மாதிரி இருக்குது. என்னென்னா மிஸ்ஸிங் சின்ஸ் 1987. அந்த 4 பேர் பாருங்கள், அவங்க வந்து அது எக்ஸாக்டாக அவங்க மூஞ்சி மாதிரியே இருக்குது. அருண், கவின், மீரா, நிலா அவங்க மூஞ்சி மாதிரியே இருக்குது. அந்த 4 பேர் அந்த கேபினில் எக்ஸாக்டாக அந்த மூஞ்சி மாதிரி இருக்குது. காய்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு, ஓகேவா? ஸோ அவங்க அக்கா அப்படியே இருக்கா. இதனால் அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை சத்து கேட்குச்சுல, அது வந்து அந்த கேபினில் பயங்கரமாக தட்டுற சத்து கேட்குது. லைக் அந்த டைம் நல்ல அவங்களுக்கு ஃபோட்டோ பார்த்துட்டு கதை பார்க்குறாங்க, எப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி சவுண்டு கேட்குது, திரும்ப நாக்கு சவுண்டு கேட்டுச்சு. எல்லாருமே மெதுவாக போய் அந்த கதை திறக்கிறாங்க. மெதுவாக வந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்க. என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, அவங்க இது ஆக்சுவலி ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ரியலைஸ் பண்ணாங்க என்னென்னா, நம்ம கேபின் புக் பண்ணலாமா, நம்ம 2 கேபின் புக் பண்ணுமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணாங்க. பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலி வந்து அவங்க கேபின் புக் பண்ண கிடையாது, அவங்க ரெண்ட் பண்ணவே கிடையாது, பண்ணல. அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த கேபின் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஆக்சுவலி அவங்க கேபின் புக் பண்ண கிடையாது. அது ஆக்சுவலி அந்த கேபின் வந்து அவங்க வீட்டில் வந்து காத்துட்ருக்காங்க வருவாங்கன்ட்டு. ஆனால் ஆக்சுவலி அவங்க கேபின் புக் பண்ண கிடையாது, அவங்க ரெண்ட் பண்ணவே கிடையாது. ஸோ அதுதான் இந்த கதை. கடைசியில் ட்விஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ட்விஸ்ட் இதான் ஏன்னு பார்த்தா இது நான் ChatGPT சுத்த கதை தான். ஓகே ஸோ வேறு இதே மாதிரி நிறையா ரியல் இன்சிடென்ட்ஸ் கதை இருக்குது. இந்த ChatGPT கதை மாதிரி இல்லை, இது வந்து ஆரம்பம் தான். ஓகே ஸோ எல்லா கதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்களோட கேபினில் போய் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது ஒரு வருஷம் ஷார்ட் ஸ்டோரி தான், வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.